கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தேவனுக்கு ஆராதனை செலுத்தி அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. உம் நாமம் உயர்த்திடுவே, அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு அன்பு தெய்வமே, உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி எங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்க கர்த்தராகிய தேவன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம வாசிக்கும்படியாக 1 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அன்பு தேவப்பிள்ளைகளே, கடைசி வார்த்தையை திரும்ப சொல்கிறேன். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அன்பு தேவப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறது, யாரை வேண்டுமானாலும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், எல்லாராலும் வெறுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், அநேகர் உங்களை கைவிட்டு ஓரம் கட்டி உதவாதவர்கள், உபயோகமற்றவர்கள், தகுதி இல்லாதவர்கள், கல்வி இல்லாதவர்கள், ஞானமற்றவர்கள் என்றெல்லாம் உங்களை எந்த விதமாக தரம் தாழ்த்தி ஓரம் கட்டலாமோ அவ்வளோ தூரம் உங்களை தரம் தாழ்த்தி ஒதுக்கி ஓரங்கட்டி யாருக்கும் வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளியிருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே
ஆகும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் இன்றைக்கு விசுவாசியுங்க. ஒருவேளை பலவித புறக்கணிப்பினால மிகுந்த மனக்காயங்களோடு, மிகுந்த வேதனையோடு, ஒரு அங்கீகாரமே உங்களுக்கு இல்லாமல், உங்களை ஒரு பொருட்டாக உங்கள் வீட்டார், குடும்பத்தார், பிள்ளைகள், பெற்றோர்கள் அல்லது படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல உங்களை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் எல்லாவற்றிலும் உங்களை ரொம்ப அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கி இருக்கிறீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது உங்களை மேன்மைப்படுத்த ஆண்டவராலே நிச்சயமாக முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகத்தில் இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்க. 128ஆம் சங்கீதத்தில் 1வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பார்த்தீங்களா? அப்போ எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும்னா அந்த எவர் யார்? யாருக்கு அந்த மேன்மை கிடைக்கும்? நீங்கள் அந்த மேன்மை அடையணும். எல்லாரும் ஒதுக்கப்பட்டுட்டீங்க, அந்த மேன்மை அடைய விரும்புகிறீங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒதுக்கப்பட்ட எல்லா இடத்துலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையை தந்து உங்கள் வாழ்க்கையை பல மடங்கு ஆசீர்வதிக்க போகிற ஒரே ஒரு விஷயம். அது என்ன? அந்த ஒரு விஷயம், நீங்கள் மேன்மை அடைவதற்கான அந்த ஒரு விஷயம் என்ன? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நீங்கள் நடக்கிறவங்க யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும் அவனை ஆண்டவர் பாக்கியவானா மாற்றுவார். இதான் ரகசியம். இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு இன்றைக்கு நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை கட்டாயம் மேன்மைப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயனுள்ளவர்களாக தேவன் மாற்றுவார். நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த 5ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அங்கே பேதுருங்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடி வரார். படகுல முழுவதும் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்க முயற்சி பண்ணிட்டு அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஒரு தோல்வி மனதோடு, வீட்டுக்கு இன்றைக்கு வெறுங்கையோடு போகிறேங்கிற ஒரு மனதோடு, எல்லாவற்றையும் ஒரு நஷ்டமான ஒரு சூழ்நிலையில் மனம் வாடி போய் நின்று கொண்டிருந்த அந்த பேதுருவை இயேசு வந்து சந்திக்கிறார். அவனுடைய படகுல இடத்தை கேட்கிறாரு. அவன் தன்னுடைய படகுல இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆழத்தில் போய் வலையை போடுன்னு சொல்கிறாரு. போட்ட உடனே பெரிய ஒரு மீன் கூட்டம் கிடைக்கிறது. அவன் அதை கண்ட உடனே, ஆண்டவரே நீர் எவ்வளோ பெரியவர், என்னை விட்டு போய்விடும், நான் ஒரு பாவின்னு சொல்கிறான். ஆண்டவர் உடனே சொல்கிறார், இல்லை, நான் உன்னை நீ இன்று முதல் மனுஷரை பிடிக்கிறவனை உன்னை மாற்றுவேன், மீன் பிடித்துக்கிட்டு இருந்த நீ மனுஷர்களை பிடிக்கிறவனை உன்னை மாற்றுவேன்னு சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அதுக்கடுத்து நீங்கள் அந்த பேதுரு ஆண்டவரோடு தொடர்ந்து சஞ்சரிக்கிறதை பார்க்குறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கமனப்பட்டு உயர்த்தெழுந்து பரமேறி போன பிறகு அந்த பேதுருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் துவக்கத்தில் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை படித்து பாருங்கள். 11 பேர் நடுவில் எழும்பி நின்று பேதுரு ஒரு வல்லமையான பிரசங்கம் பண்ணுறார். அந்த பிரசங்கத்தினுடைய விளைவு என்னன்னா, கிட்டத்தட்ட 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறாங்க. அற்பமாய் எண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்ட கல்வியற்ற ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தான். அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தினார். உங்கள் வாழ்க்கையும் அப்படியே கர்த்தர் செய்வார். நீங்கள் ஒன்று மட்டும் செய்யுங்க, கர்த்தருக்கு நீங்கள் பயந்தா போதும். உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு உங்களை அற்பமாய் எண்ணின ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்னால் கர்த்தருடைய தலையை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவார். அந்த மேன்மை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா ஒன்று செய்யுங்க, இன்றைக்கு நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடப்பேன் அப்படி தீர்மானம் எடுங்க. உங்கள் வாழ்க்கை கனமாய் மாறும், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிப்போ. நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. மேன்மை இல்லாமல் மிகவும் தாழ்மையிலிருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்று முதல் உமக்கு பயந்து உம்முடைய நாம நிமித்தம் அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.